பார்த்தீங்களா? அவர் மீது வைக்கக்கூடிய ஜாதிய ரீதியிலான படம் எடுக்கிறார், வாரிசு தொடர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எப்படி பார்க்கறது? அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியாக எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கலை. ஏன்னா நான் எந்த களத்தில் எந்த நிலத்தில் வாழ்கிறனோ அதுதான் இலக்கியமாகவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும். இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார். இப்போ எங்கள் அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார். அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். நான் பார்க்கல, என்னை பார்க்க சொன்னார். நான் தொடர்ச்சியாக பயணத்தளத்தில் பார்க்கல, நான் பார்க்கலன்னு பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக எடுத்துருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. அதில் சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு. அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர். அதனால அது படைப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜை தெரியும். அவன் எடுத்துக்கொள்கிற படைப்புக்கு 100 விழுக்காடு உண்மையாக இருப்பான். 100 விழுக்காடு உண்மையாக இருப்பான். என் தம்பி வெற்றிமாறனும் 100 விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோடு இருப்பான். தவறு செய்ய மாட்டான். அதனால அந்த படத்தை சாதியை முதல்ல தூண்டுறாரு வைக்கிறாருலாம் இயலாமல் காழ்ப்புணர்ச்சி இன்னும் வயிற்றெரிச்சலில் பேசுகிறது.